मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்தி யோகத்துல முக்கியமான பார்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் பேசி முடிச்சிருக்கோம். 12வது ஸ்லோகம் 8ல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் மேல இருந்து கீழே வரைக்கும் சாதனைகளை சொன்னார். சமாதி பண்ணு, என்னிடத்துல விஸ்வரூபமா இருக்கிற என்னிடத்தில் சமாதி பண்ணு, முடியல அப்படின்னா அந்த சமாதிக்கான அபியாசத்தை பிராக்டிஸ் பண்றத சமாதிக்கான அபியாசம், சமாதி அடையறதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. அதுவும் முடியல அப்படின்னா மத்கர்ம பரமோபவ, எனக்காக பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னிடத்துல கர்மம் பண்ணு அப்படின்னும் போது நிறைய பேர் கர்மா பண்றாங்க, பகவானுக்கான கர்மம் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா கண்டிஷன் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது இல்லை. அதுதான் முக்கியமானது. 3:19 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியர் சொல்றாரு. 3:19 சொல்லும் போது தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. கர்மயோகத்தோடது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பகவானுக்காக கர்மம் பண்ணும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் அசக்த சததம், எதோடையும் பற்றுதல் இல்லாமல், எந்த லாபமும் எனக்கு தேவையில்லை, சுவாமி என்ன கொடுக்குறாரோ அது போதும் அப்படின்னு கர்மங்களை பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாம காரியம் கர்ம சமாச்சார அர்ஜுனனுக்கு சொல்ற. பற்றுதல் இல்லாம பாத்தீங்கன்னா கர்மங்களை செய், பியூட்டியா நினைச்சுக்கிட்டு பண்ணு. அதனால என்ன ஆகும்? அசக்தோகி ஆச்சரன் கர்ம. எவன் பாத்தீங்கன்னா அசக்தனா இருந்துகிட்டு, பற்றுதல் இல்லாதவனா இருந்துகிட்டு கர்மத்தை பாத்தீங்கன்னா ஆச்சரணம் பண்றானோ பண்ணுகின்றானோ யோகி. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற அந்த வசிஷ்டர் மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் இந்த விதமா தான் பண்ணாங்க. ஜனகர் அரசாட்சியே பண்ணியிருக்கார். அப்ப அப்படிப்பட்ட மாதிரி கர்மம் பண்ணும் போது அவர்களும் கூட பாத்தீங்கன்னா பரமாப்னோதி புருஷா, அவர்களும் கூட பாத்தீங்கன்னா அந்த பரம புருஷனை பாத்தீங்கன்னா அடைகின்றார்கள். ஆனா என்ன ஒரு கேப் இது பண்ணணும், நல்ல கர்ம அனுஷ்டானம் நிஷ்காமியமா பண்ணணும். அது மூலமா சித்த சுத்தி உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகம் சித்திக்கும். அதுக்கப்புறம் ஞானமும் சித்திக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால கடைசி வரைக்கும் கர்மம் இல்லை. என்ன பண்ணணும்? கர்மம்ன்றது பாத்தீங்கன்னா அபியாச யோகத்துக்கு உங்களை என்ன பண்ணுது? ப்ரிப்பேர் பண்றது. என்னால அந்த கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ண முடியல சுவாமி, என்ன பண்றது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கீழே நிக்குது. 4வது ஸ்டெப்பு. எந்த கர்மம் பண்ணினாலும் அது நல்லதோ கெட்டதோ எது பண்ணினாலும் அதை என்ன பண்ண அப்படின்னா அதோட பலன்களை எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு. அப்ப பகவானுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களுடைய பலனையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சமாதி பண்ணு, முடியலன்னா அபியாசம் பண்ணு, முடியல அப்படின்னா எனக்காக கர்மத்தை பண்ணு, முடியல அப்படின்னா கர்ம பலன்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணு. இந்த 4 ஸ்டெப். இதுக்கப்புறம் 12வது ஸ்லோகத்தை சொல்லும் போது என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் அப்படியே உல்டாவா மாத்தி பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத், அறிவில்லாம அபியாசத்தை பண்றதை காட்டிலும் இந்த ஞானம் பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திர ஞானம் உட்கார்ந்து இந்த படிக்கிற ஞானம் பாத்தீங்கன்னா ரொம்ப விவேக ஞானம், ரொம்ப உயர்ந்தது. ஆத்ம அனாத்ம விவேக ஞானம். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை காட்டிலும் எது உயர்ந்தது அப்படின்னா ஆத்மா. அந்த ஞானத்தை கேட்டதுக்கு பிறகு அப்படியே போயிட்டுன்னா வேஸ்டா போயிடும். அப்ப தியானம், ஆத்ம தியானம் பாத்தீங்கன்னா ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஆத்ம ஞானத்தோடு கூடிய தியானம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் இல்லாமயே உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. ரமணாசிரமத்துக்கு வந்தீங்க அப்புறம் நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. புதுசா வரவங்க என்ன பண்றாங்க? அப்படியே போய் கண்ண மூடி உட்கார்றாங்க. அப்படி ஸ்லாக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நேரா உட்கார்ந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது புரியாது. நான் யார் விசாரத்தை பண்றதுன்றது கண்ண மூடி உட்கார்ந்து பண்ண முடியாது. தியானம் பண்றது, ஆத்ம தியானம் பண்றது சம்பவிக்காது.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஞானத்தோடு கூடிய தியானம், அதுக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இந்த நிதித்தியாசனம் வெறும் சப்த ஞானத்தை காட்டிலும் நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம் உயர்ந்தது. அந்த தியானம் ஆத்ம தியானம் பண்ணும் போதும் என்ன வரும் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா லயம் விக்ஷேபம் சம்பவிக்கும். அதையும் தாண்டி நீங்க மெதுவா சத்துவகுணம் வரும்போது பாத்தீங்கன்னா சித்திகள் சம்பவிக்கும். அந்த சித்திகள் சம்பவிச்சு முடிய இடத்துல பாத்தீங்கன்னா பிரகிருதியோட பக்கத்துல கடைசி மாயா பக்கத்துல போகும்போது பிரகிருதி லயம் சித்திக்கும். அதோட ஷேடோவா இருக்கிற ரசாஸ்வாதம் காஷாயம் அப்படின்றது சித்திக்கும். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வைராக்கியம் உண்டாகும் போது அவனுக்கு என்ன உண்டாகுது? ஆத்மானுபூதி உண்டாகுது. அப்போ ஆரம்பத்துல பண்ணக்கூடிய தியாகம், அதுக்கப்புறம் வைராக்கியம், அப்புறம் லாஸ்ட்ல உண்டாகக்கூடிய வைராக்கியம் தியாகம். அப்ப ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்தது. முதல் ஸ்டெப் உள்ள நுழையணும் அப்படின்னா வைராக்கியம் தேவைப்படுது, தியாகம் தேவைப்படுது. அப்ப கடைசியில பண்ணக்கூடிய தியாகம் என்ன பேரு? அதுக்கு பேரு அப்படின்னா பரவைராக்கியம் அப்படின்னு பேரு. அப்ப அதனால தியாகத்தினால பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, தியாகத்தினால சாந்தியானது, நிரந்தர சாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சமானது, ஆத்ம அனுபூதி, ஆத்மான நிக்கிற தன்மையானது உண்டாகிறது. அப்போ கேள்வி வந்துச்சு, லாஸ்டா நம்ம நேற்று பார்த்தோம். முதல் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய கர்மயோகமும் லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய கர்ம தியாகமும் ரெண்டும் பல தியாகம், கர்ம பல தியாகமும் ரெண்டும் ஒன்னா சுவாமி அப்படின்னா, ஆமா ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சாதர்மியம் அப்படின்னா, ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். அகஸ்தியர்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் இந்த சமுத்திரத்தையே குடிச்சார். அப்ப இப்ப இருக்கக்கூடிய பிராமணர்களிடத்திலையும் அகஸ்தியருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அவரும் பிராமணர் இவரும் பிராமணர், அதுதான் சம்பந்தம், வேற எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லாம? ஆமா சொல்லலாம், ரெண்டு பேரும் பிராமண ஜாதி அப்படின்றதுதான் ஒண்ணு. அதே மாதிரி முதல் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய கர்மயோகமும் கடைசி ஸ்டெப்பா இருக்கக்கூடிய கர்மப்பல தியாகமும் ரெண்டும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டுத்திலையும் தியாகம் இருக்கு. அப்ப முதல் ஸ்டெப் நீங்க அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வந்தாதான் உங்களுக்கு கடைசியிலையும் தியாகம் பண்ற புத்தி பாத்தீங்கன்னா உண்டாகும். அதனால பாத்தீங்கன்னா கர்மப்பல தியாகம் ரொம்ப ஸ்லாக்கியமா சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசையருமின்னு வரணும் அப்படின்னா, ஈஸ்வரன் தான் சத்தியம்னு பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும், லௌகிகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி 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 ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துடும். பகவான் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு. அப்ப நாமரூபமா இருக்கக்கூடிய பகவானும் வேணா எனக்கு அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த தியாக புத்தி வரும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா கர்மப்பல தியாகம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த 12வது அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12வது ஸ்லோகத்தை முக்கியமானது 12 எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் 13வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவதாரிகா பாஷ்யம் கொஞ்சம் பெருசா சொல்றார், ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுல சொல்லும் போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், அத்திரச்ச. இப்போ இது வரைக்கும் என்ன முடிஞ்சதோ அதை பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்றார். இனிமே பேச போறதும் இது வரைக்கும் சொன்னதும் ரெண்டுத்தையும் வேற வேற அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்? விபாகம் பண்றார். பிரகரண விபாகம் அப்படின்னு பேரு. இந்த பிரகரணம் கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா பிரிச்சு ஆச்சாரியர் சொல்றார். அத்திரச்ச, இந்த விஷயத்தில் ஆத்ம ஈஸ்வர பேதம் ஆசிரித்திய, ஆத்மா வேற நான் வேற, ஆத்மான நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு பேத புத்தியோட இருந்துகிட்டு, என்னது ஆசிரித்திய அப்படின்னா அதை சார்ந்து இருந்து கொண்டு, விஸ்வரூபே ஈஸ்வரே, விஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்தில், ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? விஸ்வரூபமா பார்க்கணும். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இடத்துல சேத்த சமாதான லட்சணம், இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா சமாதானம் பண்றதா, அகார உகார மகார உபாசனைகள் நல்லா பாத்தீங்க அப்படின்னா விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் இந்த 3 பேரோட இடத்துலயும் பாத்தீங்கன்னா நல்லா சித்தத்தை பாத்தீங்கன்னா சமாதானம் பண்றது. சமாதானம்னு என்ன அர்த்தம்? யோகத்துல இருக்கும்போது சொல்லியிருக்க சமாதானம், சமாஹிதம் அப்படின்னா ஏகாகிர சித்தம் அப்படின்னு பேர். நல்லா இந்த மனசை பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்திலேயே ஏகாகிரம் பண்ணக்கூடிய லட்சணத்தை, அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா யோகம் அப்படின்னு பேர். அந்த யோகமானது பாத்தீங்கன்னா உக்தகா சொல்லப்பட்டது.
அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அந்த 4 ஸ்லோகங்கள்ல என்னிடத்தில் மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேஷய, இதான் டார்கெட் நமக்கு. பகவானிடத்திலேயே விஸ்வரூபமா இருக்கிற பகவானிடத்திலேயே இந்த சித்தத்தை நல்லா நிலை பெற செய்ய வேண்டும். அதை பாத்தீங்கன்னா பேத புத்தியோட தான், நான் வேற இது ஈஸ்வரன் வேற அப்படின்னு பேத புத்தியோட இருந்துகிட்டு தான் யோகம் சம்பவிக்குது. இத சொல்லிட்டதுக்கு பிறகு ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுஷ்டானாதிச்ச, கூடவே பாத்தீங்கன்னா அது முடியலன்னா அபியாச யோகம், அது முடியலன்னா பகவானோட மத்கர்ம பரமோபவ, அதுக்கு அதுவும் முடியலன்னா கர்ம பல தியாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா கர்ம அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டது. அப்ப டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துல சித்தத்தை நிலை பெற செய்யறது, சமாதி பண்றதுதான் கிரமமுக்தி சாதனம். அதை பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்போ சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதைததப்ய சக்தோசி இது, அதைததப்ய சக்தோசி ஒவ்வொன்றுலயும் சொல்றாரு பாருங்க. என்னிடத்துல சமாதி பண்ணு, அது முடியல அப்படின்னா அதுல சாமர்த்தியம் இல்லைன்னா அபியாச யோகம் பண்ணு, அதுல சாமர்த்தியம் இல்லைன்னா கர்ம அனுஷ்டானத்தை பண்ணு, அதுல சாமர்த்தியம் இல்லைன்னா பலன தியாகம் பண்ணு அப்படின்னு அதைததப்ய சக்தோசி அப்படின்ற வார்த்தை 8-9 இருந்து வரிசையா 9, 10, 11 3 ஸ்லோகத்திலேயே வரும். அதைததப்ய சக்தோசி, பிறகு உனக்கு இதிலும் சாமர்த்தியம் இல்லை என்றால் இதை பண்ணு, இதிலும் உனக்கு சக்தி சாமர்த்தியம் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா இதை பண்ணு அப்படின்னு கீழே 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 ஆச்சாரியர் என்ன பண்ணிருப்பார் சொல்லியிருப்பார். இது அஜ்ஞான காரிய சூச்சனாத்து. அஜ்ஞான காரியம்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் இருக்கிறது, என்னால இது முடியல சுவாமி, பகவான் இடத்துல சமாதி பண்ண முடியல, மனசு சஞ்சலமா இருக்கு, புத்தி சஞ்சலமா இருக்கு. அப்போ ஓகே, அப்ப அபியாச யோகத்தை பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்துல பேதத்தோட வச்சுக்கிட்டு சுவாமிய, அந்த பேதமா இருக்கிற சுவாமியின் இடத்துல ஒரு விக்கிரகத்தையோ ஒரு நாமத்தையோ வச்சுக்கிட்டு நான் வேற அவர் வேறு தான், ஆனா இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா அவரிடத்திலேயே லயம் பண்ணணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றது. அப்ப பேதம் இருக்கா? ஆமா பேதம் இருக்கு, நான் வேற பகவான் வேற அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இதுல எல்லாத்திலையும் கர்மப்பட தியாகம் வரைக்கும் இருக்கிற 4 ஸ்டெப்லையும் அஜ்ஞான காரியம், அது எல்லாமே அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. நான் வேற பகவான் வேற. கர்மயோகம் பண்ணும் போதும் நான் வேற பகவான் வேற, நான் இந்த கர்மத்தோட பலன்களை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றேன். நான் வேற பகவான் வேற, நான் பகவானுக்காக கர்மம் பண்றேன். நான் வேற பகவான் வேற, நான் பகவானோட நாமத்துல ரூபத்துல அபியாசம் பண்றேன். நான் வேற பகவான் வேற, நான் என்னுடைய சித்தத்தை பகவான் இடத்துல சமாதி பண்றேன். எல்லாத்திலையும் பேதம் இருக்கிறதுனால இது எல்லாமே அஜ்ஞான காரியம், இது எல்லாமே இக்னோரன்ஸ்னால உண்டாகிறது, என்ன ஞானம் உண்டாகல. அதை பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. சூச்சனாத் ந அபேத தரிசினஹா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த 8 இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் ந அபேத தரிசினக. அபேத தரிசன யாரு? பேதத்தை பார்க்காதவன் இருக்கான்ல, சாஸ்திரத்து மூலமா படிச்சு நானும் பிரம்மமும் ஈஸ்வரனும் ஒன்னா இருக்கோம், நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்னு யாரு அபேதத்தை பார்க்கிறானோ அவனுக்கு மேல் சொன்ன 4ம் இல்லை. ஏன் அப்படின்னா அக்ஷர உபாசகஸ்ய கர்மயோகோ ந உபபத்யதே இதி தர்ஷயதி. ரொம்ப முக்கியமான இதை ஹைலைட் பண்ணீங்க. அக்ஷர உபாசகன் அப்படின்னா உபாசகனை பத்தி பேசுறோம், சிரவணம் பண்ற மனனம் பண்றவங்களை பத்தி பேச்சு இல்லை. உபாசகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடி உட்கார்ந்தார் ரமண பகவான் பாத்தீங்க அப்படின்னா நேரா பாதாள குகையில உட்கார்ந்தார். அவருக்கு பேரு அக்ஷர உபாசகன் அப்படின்னு பேர். நான் 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 பிடிச்சுக்கிட்டு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசனைக்காக நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக சமாதி அபியாசத்துக்கு உட்கார்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எது சம்பவிக்காது அப்படின்னா கர்மயோகமானது ந உபபத்யதே இதி. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா நம்ம பிரிச்சு விவாகம் பண்ணாம விட்டுட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் இப்ப நம்ம இருக்கும் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா கர்மயோகம் தான் முதல் ஸ்டெப். விவேக வைராக்கியம் கொடுக்கும். இதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பாடம் படிச்சு நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நல்லா பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஈஸ்வர பக்தி நல்லா மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் பாத்தீங்கன்னா பாகவதமும் விஸ்வரூப தரிசனமும் இந்த 9, 10, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் இந்த 3 பத்தியும் நல்லா உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டா இருக்கக்கூடிய விக்கிரகத்துல ஆராதனை பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கிற விஸ்வரூபமா தியானம் பண்ணணும்.
இப்போ உள்ளுக்குள்ளார முதல் ஸ்டெப் யாராவது உள்ள வராங்கன்னா கர்மயோகம் அப்படின்னு பேரு, அதுக்கு பேரு. அதே பாத்தீங்கன்னா நல்ல ஈஸ்வர தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரன் தான் எல்லாமே இருக்கார், விராட்டா இருக்கார், ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு நல்லா புரிஞ்சவனுக்கு என்ன தெரியுங்களா வெளியில பண்ற கர்மயோகத்துக்கு பேரு விராட் உபாசனா ஸ்தூலம் அப்படின்னு பேரு. விராட் உபாசனையில 2 இருக்கு, ஒண்ணு ஸ்தூலம், ஒண்ணு சூக்ஷ்மம். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பக்தன் பண்ணும்போது இனிமே நீங்க எதை பண்ணினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னு எதையும் கொடுக்காதீங்க, எதையும் செய்யாதீங்க. விராட்டு ரூபத்துல இருக்கிற பகவான், இந்த மொத்த பிரபஞ்சமும் விராட் ரூபத்துல இருக்கார். நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்காக பண்றேன். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒவ்வொருத்தையும் என் பக்கத்துல யாரு வந்தாலும், யார் எந்த கர்மத்துல ஈடுபடுத்தும் போதும், மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும், தானம் தர்மம் எதை பண்ணும் போதும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடம் படிச்சவங்கள்ட்ட என்ன பாவிக்கணும், மனுஷனுக்கு கொடுக்குறேன்னு பாவிக்காதீங்க. நம்ம பண்றது எதுவுமே எந்த ஜீவராசிக்கும் இல்லை. காலையில மயில் வந்துச்சு, சாமி மயில் வாகனே உனக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றேன், நல்லா சாப்பிட்டு நல்லா பொறுமையா இருந்து மயில் சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் காக்கா வரும், குருவி வரும், எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரே யார் இருக்கா, பரமாத்மா இருக்கார், விராட்டு. அந்த சரீரம் விராட்டு. இந்த மொத்த பிரம்மாண்டத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களும் விராட் சரீரம், என்னுடைய சரீரமும். அதனால பாத்தீங்கன்னா யாருக்கு பண்ணும் போதும் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஈஸ்வரனுக்கு பண்றேன், ஈஸ்வரனுக்கு பண்றேன், ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு விராட் ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கணும். மனுஷனுக்கு பண்றேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ராகத்வேஷம் வந்துடும். ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு. நாங்க சமயபுரம் போயிருந்தோம் யாத்திரையில. அம்மாவை பார்த்துட்டு வெளியில வந்தா பாத்தீங்கன்னா ஒரே குருவிக்காரங்க, குறவர்கள் சொல்லுவோம்ல அவங்க. ஐயோ அதுங்க பொய்யா பேசும். வாங்கிட்டு இந்த கையில வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லை சாமி கொடு அப்படின்னு ஒரே கூட்டம். நாங்க ஒரு பாவம் வச்சிருக்கோம் திருவண்ணாமலையிலேயே. குறத்திங்க குறவர்கள் வந்தாங்க அப்படின்னா நம்ம வள்ளி பாத்தீங்கன்னா அப்படிதானே, குறத்தி தானே. அப்போ சுவாமியோட முருகரோட ஃபேமிலி. அப்ப சுவாமியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா நமக்கு வெறுப்பு வருமா யோசிச்சு பாருங்க. சுவாமியோட ஃபேமிலி. அதனால பாத்தீங்க அப்படின்னா எந்த குறவர்கள் குறத்திகள் வந்தாலும் நான் வெறும் கையா அனுப்ப மாட்டேன். என்னால எவ்வளவு முடியுமோ நல்லா கொடுத்து அனுப்புறேன். ஏன் அப்ப நான் பாவம் வந்துருது பாருங்க. நம்ம சுவாமியோட ஃபேமிலி ஆச்சு, வள்ளி தெய்வானையோட வள்ளியோட அம்சமாச்சு, அவங்களோட ஃபேமிலி ஆச்சு அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா நம்மள நச்சரிப்பாங்க. ஆனா நச்சரிச்சாலும் கூட நம்ம சும்மா பொய்யா கோபத்தை காட்டுவோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் ஒரு பிரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுவாமியோட ஃபேமிலி, முருகரோட ஃபேமிலி. அப்ப அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் பாருங்க. ஒரு சின்ன மனமாற்றம், லைட்டா ஒரு மனமாற்றத்தை பண்ணீங்க அப்படின்னா வெறுப்பு வராம உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா ஒரு ஸ்நேகம் வந்துடும். அவங்க பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு அன்பு வந்துடும். நம்ம தானே கொடுக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு. வசுதேவ குடும்பகம் சொன்னா பத்தாது, நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு பாவம் வந்துடும். அப்போ விராட் உபாசனையா கர்மயோகம் என்னாகும், பரிமளிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒருத்தருக்கு பண்ணும்போது இது கர்மயோகம்னு நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, ஈஸ்வர தத்துவத்தை நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பேரு மாறிடுது விராட் உபாசனை. இப்ப நான் மற்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை சொல்லுவேன். நாத பிரம்ம மாதிரி என் கூடயே இருந்து இந்த தத்துவத்தை எல்லாம் படிச்சவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விராட் உபாசனை பண்ணுங்க, விராட் உபாசனை பண்ணுங்க. பேதம் பார்க்காதீங்க, ஈஸ்வரன் தான் இது எல்லாமா இருக்கார், அதனால பேதம் பார்க்காதீங்க அப்படின்னு சேவை பண்ணும் போதே ஈஸ்வரனுக்கு பண்றேன்னு பாவம் பண்றேன். இது விராட் உபாசனை. இந்த விராட் உபாசனையில இருந்து அடுத்த ஸ்டெப் நீங்க போறீங்க பண்ணும்போது, இப்ப நான் நல்லா மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நானும் பாத்தீங்கன்னா அதே கர்மத்தை தான் நானும் பண்றேன், என் கூட இருக்கிற இவரும் பண்றார், நாதபிரமும் என் கூட இருந்து பண்றார், வித்யா பிரசாத்தும் என் கூட இருந்து பண்றார், என் கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பண்றாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், அவங்களை எல்லாத்துக்கும் விராட் உபாசனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன சுவாமி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாவிக்கிறேன் இது நடக்குது. தத்துவம் நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மொத்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மனோவிகாரம் தான். மனோதிருஷ்யமிதம் துவைத்தம். நான் உங்களுக்கு 3 ஆபாசத்தை சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜாத்தி ஆபாசம், அதுக்கப்புறம் சலாபாசம், அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம்னு 3 இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிற எல்லாம் உண்டான மாதிரி தெரியுது, சொப்பனத்துல எதுவுமே உண்டாகல. அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் இந்த ஜீவர்கள் யாரும் உண்டாகவே இல்லை,
அஜசர்வாகா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவைகள், யாரும் பிறக்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது அசைகிற மாதிரி தெரியுது, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி, காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது, இல்லை, சொப்பனத்துல நடந்ததெல்லாம் காரியம், வாஸ்தவம் இல்லை, தெரிஞ்சுது, சினிமா மாதிரி. அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும் இது எல்லாம் தெரியுது, நான் எதையும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம், சலாபாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, வஸ்து ஆபாசம், சலாபாசம், ஜாத்தியாபாசம். உண்டாகவே இல்லைன்றது ஜாத்தியாபாசம், எதுவுமே காரியம் நடக்கல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சலாபாசம். அதுக்கப்புறம் வஸ்துக்கள், எனக்கு அந்நியமா வஸ்துக்கள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதும் அதுவும் தோற்ற மாத்திரம் தான். அப்ப நான் எப்படி பாக்குறேன் இந்த கர்மத்தை பண்ணும்போது அப்படின்னா, குணா குணேஷ் வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதே. எப்படி இருக்கு அப்படின்னா, 3 குணங்களோட காரியம். 3 குணங்கள் எது? மாயா. மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோகத்துல இருக்கிற எல்லா நாமரூபங்களாகவும் ஆபாசிக்குது. அப்ப நான் பண்ணவில்லை. அப்ப நான் யாருன்னா, நான் பார்க்கின்றேன். நான் வந்து பார்க்கிறேன் இந்த சரீரத்தை. பரமஹம்சானந்தா இப்ப பாடம் எடுக்கிறதையும் நான் பார்க்கிறேன். பரமஹம்சானந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் தான தர்மங்கள் பண்றதையும் பார்க்கிறேன், பூஜை பண்றதையும் பார்க்கிறேன், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறேன். இந்த பரமஹம்சானந்தா சரீரத்துல இருந்து எல்லா சரீரங்களும் ஆபாசம். அப்போ 3 நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே புரிஞ்சுக்கணும். முதல்ல கர்மயோகம், பக்தனோட நிலையில இருந்து விராட் உபாசனா, அதே வந்து பாத்தீங்கன்னா ஞானியோட நிலையில இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் நல்லா ஸ்திரமான நிலையில இருந்து ஆபாசம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கிறது. அப்ப ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, பேத பார்வையை உடையவனுக்குத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 8, 9, 10, 11 4 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது. அபேத திருஷ்டியோட அத்வைத ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானத்துல ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு பேர் அக்ஷர உபாசகன்னு பேர். அந்த அக்ஷர உபாசகனுக்கு கர்மயோக ந உபபத்தியதே. கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. அப்ப ரமண பகவான் வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் பண்ணவே இல்லை. எதுவுமே நேரா வந்து உட்கார்ந்தார், அவ்வளவுதான். அவரோட அனுபூதிக்கு அப்புறமும் கூட அவர் பண்ணல, அனுபூதிக்கு முன்னாடியும் அவர் பண்ணல. நேர 16 வயசுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்கார்ந்தவர். அதனால்தான் நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல மேல போகும்போது கீழே இருக்க ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா விட்டுக்கிட்டே போகணும். இப்ப நான் பண்றேன், இப்ப நான் வந்து நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணாலும் எப்படி பண்றேன், ஆபாசமா பாவிச்சுக்கிட்டே பண்றேன். ஆனா இது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். எந்த கர்மமா இருந்தாலும் சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அப்ப நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன், அக்ஷர உபாசனைக்கு போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்மங்களையும் தர்மம் அதர்மம் எல்லா கர்மங்களையும் நிப்பாட்டிட்டு பேசாம அகம் அகம் அகம்ன்ற வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறதுல நிக்கிறதுக்கான அபியாசத்தை பண்ணணும். அந்த இடத்துல எந்த கர்மங்களும் வராது. அது புண்ணியம் பாப்பமா இருக்கட்டும், அந்நியத்தர தர்மா தன்னியத்தர அதர்மா தன்னியத்தர கிருதா கிருதாச்ச எத்பஷ்யதி தத்வத அப்படின்னு இதுல வந்து கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் கேட்கிறா யம தர்மரை பார்த்து. தர்மத்துக்கு அந்நியமானது, அதர்மத்துக்கு அந்நியமானது, செய்யப்பட்ட காரியத்துக்கு அந்நியமானது, காரணத்திற்கு அந்நியமானது, 3 காலத்துக்கும் பேரானது எதுவை பார்க்கிறாயோ அதை சொல்வாயாக அப்படின்னு. அப்ப ஆத்ம நிஷ்டையை அடையறதுக்காக செய்யக்கூடிய அக்ஷர உபாசனை, நிர்குண உபாசனை, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு கர்மயோகமும் சித்திக்காது. நல்லா தெரிஞ்சு, கர்மயோகம் சித்திக்காது. அதே நேரத்துல ததா கர்மயோகினக ததா, அது போலவே கர்மயோகிகளுக்கு அக்ஷர உபாசனா அனுபபத்திம் தரிசயதி பகவான். அப்போ அக்ஷர உபாசனா ததா கர்மயோகினக, கர்மயோகிக்கு அக்ஷர உபாசனை சித்திக்குமா சுவாமி? யாராவது கேள்வி கேட்கலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசகன் சொல்லக்கூடிய நிர்குண தியானம், நிர்குண சமாதி அபியாசத்துல ஈடுபடுறவனுக்கு கர்மயோகம் சித்திக்காதோ, அதே போல கர்மயோகிக்கும் கூட அக்ஷர உபாசனா வந்து பாத்தீங்கன்னா அனுபபத்திம் தரிசயதி பகவான், பொருந்தவே பொருந்தாது. அப்ப கர்மயோகத்துல ஈடுபடுறவனுக்கு நிர்குண தியானம் சித்திக்காது, நிர்குண தியானத்துல ஈடுபடுறவனுக்கு கர்மயோகம் சித்திக்காது. கர்மயோகம் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேத புத்தி இருக்கு. அதே நேரத்துல நிர்குண தியானத்துல இருக்கும்போது சர்வம் மித்யா அப்படின்ற அபேத திருஷ்டி இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்றது மட்டும்தான் நிக்கிறது.
அப்ப பேதம் பார்த்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், கர்மயோகத்தையே பண்ண முடியும். அப்ப கர்மயோகம் அக்ஷர உபாசகர்களுக்கு பொருந்தாது சொல்லியாச்சு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். தே பிராப்னுவந்தி மாமேவ ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 12:4 பாத்தீங்கன்னா சொன்னார், யாரெல்லாம் அக்ஷர உபாசகர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. 4வது ஸ்லோகம் 12வது அத்தியாயத்தை இப்ப நம்ம 4வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். நிர்குண உபாசகர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் இதுக்கு நிதித்தியாசனத்துக்கு போறேன்னு வச்சுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்ணுவேன், சன்னியம் ஏந்திரிய கிராமம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பிகினர்ஸா இருந்தா கர்மயோகம் பண்ணுவீங்க, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் சிரவணம் பண்ணி முடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன், எதை பண்ணாலும் விராட் உபாசனை பண்றேன் அப்படின்னு பாவீங்க. அதுலயும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆபாசம் எதை பார்த்தாலும் இது தெரியுது ஆபாசமா பாருங்க. இப்போ இத பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இந்த பாவம் வர 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 மெதுவா என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்துக்கு போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லா இந்திரியங்களையும் இந்திரிய கூட்டங்களையும் நல்லா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண, சர்வத்திர சமபுத்தையா இருக்கிறது எல்லாம் பிரம்மம் தான், பார்க்கறது கேட்கறது எல்லாம் பிரம்மம் தான், பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஆபாசிக்குது. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிரம்மத்துக்கு மேல கான்சியஸ்னஸ்க்கு மேல எல்லாம் ஆபாசிக்குது அப்படின்னு ஒரே புத்தி, யார்ட்டையும் மேல இல்ல கீழே இல்ல. சுனிச்சைவ சொபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினா சொல்லியிருக்கு. 5வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு, நாயின் இடத்திலையும் நாயை சமைத்து சாப்பிடுற அந்த சாண்டாளன் இடத்திலையும் நல்ல யானையின் இடத்திலையும் பசுமாட்டின் இடத்திலையும் நல்லா படிச்ச ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிற பிராமணன் இடத்திலையும் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரே கான்சியஸ்னஸ் தான், மேல இருக்க நாமரூபம் எல்லாம் ஆபாசிக்குது அப்படின்னு சமபுத்தியோட இருந்துகிட்டு யாரு பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மியிலே அகம் 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 அகம்னு ஸ்புரணத்திலேயே நிக்கிறானோ அவர்கள் அந்த நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய நிர்குண உபாசகர்கள் தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள். அவங்க யாருக்காவது தீங்கு பண்ணுவாங்கன்னா இல்ல சர்வபூத ஹிதேரதாக, எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஆத்ம உபம்யேன சர்வத்திர 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை போலவே எல்லாத்தையும் பார்ப்பான். ஐயோ பசிக்குமே குரங்குக்கு, வரும் டெய்லி குரங்கு வரும். நான் பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சிருப்பேன், நேற்று கூட பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன், என்ன பண்றது தெரியலையே. யாரோ பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க, பாதாம் கொண்டு கொடுத்துருந்தாங்க, எல்லாம் ட்ரை ஃப்ரூட்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சாதுக்கெல்லாம் இருக்குங்க. அப்போ நான் சாப்பிட்றதே இல்லை, நாங்கள் வெறுமே வாங்கி வச்சிடும். என்ன கிடைக்குது, குரங்குக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கணுமே, ஐயோ பசிக்குதே. ஒரு 15-20 குரங்கு நிக்குது, எல்லாம் குழந்தை குட்டியோட நிக்குது, சின்ன சின்ன குட்டியா வச்சிருக்கு. புள்ளத்தாச்சிங்க ஒரு 4 புள்ளத்தாச்சிங்க இருக்கு. அது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதான் பிரசவம் பண்ணி 1 வாரத்துல இருக்கிற 4 புள்ளக்குட்டியோட இருக்கு. எல்லாம் பாவமா இருக்கு, சாமி ஏதாவது குருசாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு. தேடி பாக்குறேன், நேற்று ஊர்ல இருந்து வந்ததுனால பழங்கள் இல்லை, ஒண்ணும் இல்லை, என்னடா இது ஒண்ணுமே காணமே அப்படின்னு. அப்ப தேடி பார்த்தா பாத்தீங்கன்னா பாதாம் நான் சாப்பிட்டா என்ன, பாதாம் குரங்கு சாப்பிட்டா என்ன அப்படின்னு எடுத்து நல்லா பாதாம் எடுத்து கொடுத்தா என்ன ஆனந்தமா சாப்பிடுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஜீவராசி கூட நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கஷ்டம். அப்ப எந்த ஜீவராசியும் பசியோட இருக்கக்கூடாது, எந்த ஜீவராசியும் துக்கத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு எல்லா ஜீவராசிகளும் பிரம்மஸ்வரூபம் தான், பிரம்மத்துக்கு மேல கல்பித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வபூத்தங்கள் இடத்துலயும் நல்ல ஹிதத்தை பாத்தீங்கன்னா யோசிக்கிறவன், சிந்தனை பண்றவன் என்ன பண்றான், என்னையே அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையே அடைகிறான்னு அர்த்தம், பிரம்மவேத பிரம்ம விபவதி அகம் 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 பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மியிலேயே மெடிடேட் பண்ணி இந்த நாமரூபத்தெல்லாம் தாண்டி தாண்டியே எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்படி ஆகும்போது அவன் எந்த ஒரு சகாயமும் இல்லாமல் தன்னையே தான் அடைகிறான். தான் யாரு, பிரம்மம் அப்படின்ற பிரம்மத்தையே அடைகின்றான். அதுதான் ஆச்சாரியர் என்ன பண்ணார், தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகின்றார்கள். இது அக்ஷர உபாசகானாம் என்று அக்ஷர உபாசகர்கள் யாரெல்லாம் நிர்குண உபாசனை நிதித்தியாசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு கைவல்ய பிராப்தோ, அவங்க கைவல்யத்தை அடையிறது, கேவல தன்மை கைவல்யம், தனிச்ச தன்மை தான் 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 தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது.
அந்த தான் அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேரு கைவல்யம்னு பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா சுவாதந்திரியம் உக்துவா. யாராவது ஹெல்ப் பண்ணணுமா சுவாமி? ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேணாம். நானே இந்திரியங்களை லயம் பண்ணிக்கிட்டே போவேன், மனசை லயம் பண்ணிக்கிட்டே போவேன், புத்திய லயம் பண்ணிக்கிட்டே போவேன். அப்புறம் அவ்வியக்தத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தான் தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆவேன். தான் 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 பிரம்மம். அந்த பிரம்மத்துல எஸ்டாப்ளிஷ் ஆன மாத்திரத்துல முக்தன் அப்படின்னு பேரு, கைவல்யம் அப்படின்னு பேரு. இதுல வேற யாரோட எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கைவல்ய பிராப்தியை சொன்னதுக்கு பிறகு இதரேஷாம், இந்த ஜீவன் முக்திக்கு அந்நியமா இங்கேயே கைவல்யம் அடையிறவங்களுக்கு அந்நியமா வேற என்ன முக்தி இருக்கு? கிரம முக்தி. ரெண்டே முக்தி தான். ஒன்னு இங்கேயே ஜீவன் முக்தி, சத்யோ முக்தின்னு பேரு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு ஸ்டேஜ் போய் பிரம்மலோகத்துக்கு போய் அடையக்கூடியது என்னது? கிரம முக்தின்னு பேரு. இதரேஷாம் அப்படின்னா 8, 9, 10, 11 4 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிருக்கோம்? ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றது, அது முடியலன்னா கர்மயோ இது அபியாசம் பண்றது, அது முடியலன்னா பகவானுக்காக கர்மம் பண்றது, அது முடியலன்னா எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. இது எல்லாம் 4 ஸ்டெப்ல எது சொல்லப்பட்டிருக்கோ அவங்களுக்கு பேர் இதரேஷாம்னு பேர். சகுண உபாசகர்கள். அந்த சகுண உபாசகர்கள் இதரேஷாம் பாரதந்திரியம். அவங்களுக்கு வந்து சொந்தமா போக முடியுமா சுவாமி பிரம்மலோகத்துக்கு? டிக்கெட் கிடைக்காது சாமி, யாரும் கூட்டு போக முடியாது. யாராவது கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆச்சாரியர் சொல்றாரு ஈஸ்வர அதீனதாம் தரிசித்தவான். அப்போ கிரமமுக்தி அடையிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரமா அவங்க கிரமமுக்திய பிரம்மலோகத்துக்கு போக முடியாது. பகவான் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள கரையேத்துறதுக்கு தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுற. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா இது 12:7 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, நான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கரையேற்றி விடுகின்றேன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுன உபாசகர்களா வந்து சொல்லப்பட்டதோ 7வது இந்த 12வது சாப்டர்ல 7வது ஸ்லோகம், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். பகவான் இடத்திலேயே சித்தத்தை வந்து யார் கொடுத்துருக்காங்களோ, விஸ்வரூபமா இருக்கிற அந்த பகவான் இடத்துல 24 மணி நேரமும் நானும் அவனும் வேற இல்லை, நானும் அவனும் வேற இல்லைன்னு அகங்கிரக உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. பகவானுக்கு அந்நியமா நான் இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார், நான் இல்லை. பரமஹம்சானந்தார் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அந்த விஸ்வரூபத்துல வந்து எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆவேசத்தை அடைந்தானோ, அபினிவேஷத்தை அபிமானத்தை அடைந்தானோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அவனை இந்த மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுபவனாக இருக்கின்றேன். அப்ப பிரம்மலோகத்துக்கு யார் கூட்டு போறா? பகவான் கூட்டிட்டு போறார். கரையேற்றுறதுக்கு பகவான், கிரமமுக்தி தர்றதுக்கு பகவான் இருக்கார். அப்போ என்ன அர்த்தமாகுது? இந்த நிர்குண உபாசகர்கள் நடுவுல யாரும் தேவையில்லை, இவங்களே லய பிரக்கிரியா பண்ணிட்டு போய் ஆத்மால போய் நின்னுறாங்க, ஜீவன் முக்தி அடைஞ்சிருது. அதே நேரத்துல சகுண உபாசகர்களுக்கு இந்த கிரமமுக்தியை அடைய பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார், சுவாமி தான் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றார் எதீஹி ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாக கம்பேர் பண்றார், நிர்குண உபாசகனை கம்பேர் பண்றார். நிர்குண உபாசகன் என்ன பண்றான்? மெதுவா மெதுவா சகுனத்தை பண்ணி அதுக்கப்புறம் குருவோட கிருப்பையும் கிடைக்குது, சாஸ்திரத்தோட கிருப்பையும் கிடைக்குது. சாஸ்திரத்தோட கிருப்பை கிடைக்க கிடைக்க சொல்றாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா நீ வேற பகவான் வேறன்னு, வாஸ்தவத்துல அதெல்லாம் இல்லப்பா. 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சணாவிருத்திலாம் எடுத்து பார்க்க போறோம். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம், அதெல்லாம் சொல்ல போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் விஸ்வரூபம் சொல்லிட்டு இருக்கியே, வாஸ்தவத்துல ஓன் தேகமும் பொய், அவரோட தேகமும் பொய், விராட்டும் பொய், விஸ்வனும் பொய், தைஜசனும் பொய், ஹிரண்ய கர்ப்பனும் பொய், ஈஸ்வரனும் பொய், வந்து பாத்தீங்கன்னா பிராக்யனும் பொய். இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரும் நான் நான்ற கான்சியஸ்னஸா இருக்கார், நீயும் நான் நான்ற கான்சியஸ்னா இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 கான்சியஸ்னஸ் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு குருநாதர் மூலமா நல்லா சாஸ்திரத்தை படிச்சு நல்லா ஒரு பாவம் வர ஆரம்பிக்குது. சிரவணம் பண்ணி மனனம் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, ஆமா இருக்கிறது வந்து ஒரே ஒரு கான்சியஸ்னஸ். நான் தானே பாக்குறேன், நான் தான் வேக்கப்பானேன், நான் தான் பாக்குறேன். வேக்கப்பானதுக்கு பிறகு தான் கிருஷ்ணர்னு ஒரு மாலையை போட்டு பூவை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை.
அப்ப நான் பாக்குறேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். என்னுடைய ஒரு கான்சியஸ்னஸ்ல தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்க்கப்படுறதா இருக்கு. எப்படி சொப்பனமோ அதே மாதிரி சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒருத்தன், சொப்பனத்துல அநேக காட்சிகள். அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் நான் பார்க்கிறவன் ஒருத்தன் தான். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அநேக கோயில்களும் வருது, ஈஸ்வரன் உபாசனையும் பண்றோம், மனுஷங்க இருக்காங்க, பறவைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான், என்னுடைய மனசோட ப்ரொஜெக்ஷன். இருக்கிறது நான் மாத்திரம் தான், பகவானும் நானும் வேற வேற இல்லை, இருக்கிறது ஒரே சைத்தன்யம் பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு யதீஹி ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாஹாதே, ஈஸ்வரனோட ஆத்மாவா நான் இருக்கேன், என்னுடைய ஆத்மாவா ஈஸ்வரன் இருக்கார். நான் டெய்லி பூத்தநாராயணன் போய் அந்த பூத்தத்தை பார்த்துக்கிட்டு சொல்றது, பூத்தம் மகத் பூத்தம், ஏ பிரம்மமே, ஏ பிரம்மமே, நீதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்க, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உனக்குள்ளார நானா இருக்கேன். அப்ப நீயும் நானும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு மென்மையான ஒரு திரை வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஏதோ இருக்கு, இன்னும் மனநத்தை வந்து இன்னும் பத்தலையா இருக்கும், இன்னும் பேதம் பார்க்குற கொஞ்சோண்டு பேதம் இருக்கு. ஹல்வால வந்து பாத்தீங்கன்னா கவர் இருக்க மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர் போட்டிருக்கோம்ல, ஒரு பிளாஸ்டிக் ஷீட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹல்வாக்கு மேல இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர் மூடி இருக்கு சுவாமி. அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட், அது அந்த கேட்ராக்ட் லைட்டா படிஞ்சிருக்கு, பால்ல படிஞ்சிருக்கு ஆடை மாதிரி, பாலுக்கு மேல மெல்லீசா ஒரு ஆடை படியும் இல்ல, அது மாதிரி என் கண்ணை மறைச்சிருக்கு, பேத புத்தி இருக்கு சுவாமி, அதை கொஞ்சோண்டு நீக்கி விட்டுருங்க, நீங்க தான் பண்ணணும், அதை அவனருளாலே அவன் தாள் வணங்கி, நீங்க தான் எனக்கும் நானும் உனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பேதத்தை நீங்க தான் நீக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றேன். தெரியுதா? ஆமா, சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் தெரியுது, பகவானும் நானும் வேற வேற இல்லை. இவர் சொல்றாருல, ஆத்ம திருஷ்டியா துவமேவாகம் அகமேவத்வம். அனுமன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ராமரை பார்த்து, ஆத்ம திருஷ்டியில இருந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நீதான் நான், நான் தான் நீ. ஆனா தேக திருஷ்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, தாசோஸ்மி, நான் வந்து பாத்தீங்கன்னா தாசனா இருக்கேன், உங்களுக்கு நான் தாசன், நீங்க எனக்கு சுவாமி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேக திருஷ்டினால வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீங்க வேற நான் வேற. ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுவாமிகள் இடத்துலயும் நம்ம பாக்குறோம் வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு, நீ வேற நான் வேற. எந்த திருஷ்டியில? சரீர திருஷ்டியில. அதே ஆத்ம திருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா நீதானா நான் தான் நீ. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, யதிஹி, ஒருவேளை ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாஹாதே, நிர்குண உபாசகர்கள் ஈஸ்வரனுடைய ஆத்மாவாகவே இருந்தாலும் கூட, தே மத, அவர்களுக்கு அது மாதிரி எண்ணமோ. இப்ப எனக்கு எண்ணம் அப்படித்தானே இருக்கு, என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க, இதான் பாவிப்பாங்க, பகவானே நீதான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்க, என்னது அகமாத்மா குணாகேஷ சொன்னோம்ல, இருக்கிறது உத்தம உபாசனை. பகவான் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு யாருக்கு மதா தே மதாய் அவர்களுடைய எண்ணமோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அபேத தரிசித்வாத், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஈஸ்வரன் வேற நான் வேறன்னு பார்க்கல, அபேதத்தை பார்க்கிறார்கள், பேதத்தை பார்ப்பதில்லை. அவர்கள் அந்த அபேதத்தை பார்க்கிறதுனால, பகவான் தான் நானா இருக்கேன், நான் ஒரு ஆள் இல்ல அப்படின்னு பார்க்கறதுனால, அக்ஷர ரூபா ஏவதே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அழிவில்லாத நாசமில்லாத அந்த அக்ஷர ரூபத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஏவதே இது, அவர்கள் அக்ஷர ரூபமா தான் இருக்கிறார்கள். தேகத்துல இருக்கிறத என்ன பண்ணிட்டாங்க, இது சும்மா இல்யூஷன் அப்படின்னு பகவானோட தேகத்தையும் தன்னுடைய தேகத்தையும் இல்யூஷன் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம், அகமகம்னு அதுதான் இருக்கு அப்படின்னு அவங்க அக்ஷர ரூபமாவே, அக்ஷர ரூபா ஏவதே, அவங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படிதான் பாவிக்கிறாங்க, அவங்க அக்ஷர ரூபமாவே இருக்காங்க. அதனால சமுத்தரண கர்ம வச்சனம் தான் பிரதி அபேஷலம் சியாத், அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல நிஷ்டை கூட 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 அகம் பிரம்மாஸ்மி கூடி 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 அது என்ன ஆயிடும், நிர்குண நல்லா நிர்குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். பிரம்மவேத பிரம்மை பகவத், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அப்ப ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவனை வந்து பாத்தீங்கன்னா கரையேத்துறதுக்கு இன்னொரு பெர்சன் என்னது இல்லவே இல்லை. அக்ஷர உபாசகனுக்கு கரையேத்துறதுக்கு வேற ஒரு ஆள் இல்லை, ஏன்னா நானே பகவான் அப்படின்னு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான், அதுலயே நிலை பெற்று விட்டான். ஆனா சகுன உபாசகனுக்கு எப்படி இருக்கு, பேதம் இருக்கு.
அப்ப பேதம் இருக்கிறதுனால பகவான் பேதத்தோடு இருந்துகிட்டு அவங்களை கரையேற்றி விடுறார். ஆனா அக்ஷர உபாசகர்களுக்கு பேதம் இல்லாத காரணத்தினால இங்கேயே அவர்கள் அந்த ஈஸ்வரனை பிரம்மத்தை அடைகின்றார். அதனால சமுத்தரண கர்ம வச்சனம், நான் கரையேற்றி விடுபவனாக இருக்கின்றேன் அப்படின்ற வச்சனம் பாத்தீங்கன்னா நிர்குண உபாசகர்களுக்கு என்னது, தான் பிரதி அபேஷலம் சியாத், அழகானது இல்லை. நிர்குண உபாசகர்ல கரையேற்றி விடுறார் பகவான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொருந்தாது. ஏன்னா அத்வைதத்துல பேதம் இல்லை. அப்ப அத்வைத தரிசிய யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பகவான் பாத்தீங்கன்னா பகவான் தான் ஆத்மாவா இருக்கார், ஆத்மாவா ஆயிட்டார். அப்ப யாரு கரையேற்றுறது, வேற ஆள் இல்லவே இல்லை. அதனால அவர் கரையேற்றுறவரா இருக்கார் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நிர்குண உபாசகர்களுக்கு யாரும் கரையேற்ற வேண்டியது இல்லை. சுதந்திரமா அவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மமாவே இருந்து ஜீவன் முக்தர்களா இருந்து விதேக முக்தியை அடைகிறார்கள். அவங்களை பாத்தீங்கன்னா கரையேற்றுறதுக்கு வேற ஆள் தேவையில்லை. ஏன்னா ஈஸ்வரனும் அவரும் ஒன்னாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யஸ்மாத், அது மட்டும் இல்லை. ஆனா அதிகாரி பேதம்னு ஒண்ணு இருக்குல்ல சுவாமி. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்க முடியுமா அப்படின்னா பாவிக்க முடியாது இல்லை. நமக்குன்னு இன்னும் பக்குவம் வர வரதானே ஒரு இதாகுது. இப்ப நான் சொல்றேன், நாம் ஒவ்வொரு காலத்திலையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன மனநிலை, பாடம் படிச்சு முடிக்கும் போது மனநிலை என்ன, ஒவ்வொரு டைம்லயும் பார்க்குற அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா மெதுவா 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 பாவத்துல பக்குவம் வருது. நிறைய டைம் கொடுக்கும். அப்ப சிரவணம் பண்ற காலம், உபாசனை பண்ற காலம், மனனம் பண்ற காலம், நிதித்தியாசனம் பண்ற காலம்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பக்குவம் வருது. அப்ப அதுக்கு பேர் தான் அதிகாரி அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சோம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு யஸ்மாத், ஏனெனில் யஸ்மாத் அர்ஜுனஸ்ய அத்தியந்தம் ஏவ ஹிதைஷி பகவான். பகவான் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ ஹிதம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர், இவனுக்கு இந்த அர்ஜுனனுக்கு நல்லது நடக்கட்டும், மங்களம் நடக்கட்டும் அப்படின்னு இவனோட ஹிதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா ஆசைப்படுறவர், இவன் நல்லா ஆகணும்னு. அப்படிப்பட்ட பகவான் தஸ்ய சம்யக்கு தர்சன அனன்விதம் கர்மயோகம். ஆனா அவருக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு இன்னும் மோகம் போகல, அர்ஜுனனுக்கு இன்னும் மோகம் போகல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கர்மயோகம் தான் அவனுக்கு முதல் ஸ்டெப், இன்னும் வரவே இல்லை. அப்போ நிர்குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் அவனுக்கு. இவன் கலங்கறான், ஐயோ நான் இவங்களை கொன்றுவனே, அவங்களை கொன்றுவனே, நான் தோத்து போயிருவனே, நான் ஜெயிச்சிருவனே அப்படின்னு பல விதங்கள்ல இவனுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ல இருக்கான். அர்ஜுன விஷாத யோகத்துல நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நிர்குண உபாசனைய சொல்றதெல்லாம் சம்பவம் இல்லை. அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இவனை பாத்தீங்கன்னா இவனோட மனநிலையை உயர்த்தணும் அப்படின்னு பகவான் என்ன பண்றாருன்னா சம்யக்கு தர்சன அனன்விதம். சம்யக் தர்சனம்னா இருக்கிறதெல்லாம் பிரம்மம்னு பார்க்கறது சம்யக் தர்சனம், நல்ல பார்வை. சம்யக் தர்சனம்னா நல்ல பார்வை, ஞான பார்வை. இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு வஸ்து தான், பிரம்மம் தான் இருக்கு, நானும் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்குன்னு பார்க்கறது அத்வைத பார்வை. அந்த அத்வைத பார்வை அபேத பார்வையை பாத்தீங்க அப்படின்னா அதோடு கூடாதது எது அப்படின்னா அதோட சேராதது கர்மயோகம். கர்மயோகத்துல பேதம் இருக்கு. சம்யக்கு தர்சனம் சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போறவன்ட்ட அபேத பார்வை இருக்கு. அதே நேரத்துல கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறவனுக்கு உலகத்துல இருந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரான், அவனுக்கு பேத பார்வை இருக்கு. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா அனன்விதம் அப்படின்னா பொருந்தாது, ஒன்னோட ஒண்ணு சேராது. அப்படிப்பட்ட கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா பேத திருஷ்டி மந்தம் ஏவ உபதிஷது. பகவான் பாத்தீங்கன்னா இவனுக்கு பேதம் இருக்கு, இன்னும் இவன் இப்பதான் உள்ள வந்திருக்கான். முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனசுல இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் எல்லாம் என்ன ஆகணும், நியூட்ரல் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகம் தான் இவனுக்கு சாதனம் அப்படின்னு நாடி புடிச்சு பார்த்து என்ன பண்றாரு, பேத திருஷ்டி மந்தம் ஏவ உபதிஷத். இந்த பேத திருஷ்டியை உடையவனா இருக்கிற அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை விதிக்கின்றார். இப்ப நான் நாத பிரம்மத்தை பாத்தீங்கன்னா கூடயே இருக்காருல்ல எத்தனை வருஷமா, அவரோட பாவம் தெரியும். என்னோட சிஷியர்கள் ஒவ்வொருத்தையும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் இல்ல, சாஸ்திரம் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க, சிரவணம் பண்ணியாச்சு, இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப என்ன பண்ணணும், நீங்க விராட் உபாசனை பண்ணணும். அதே புதுசா வரவங்களுக்கு கர்மயோகம், கொஞ்சம் சாஸ்திர அத்தியனம் பண்ணவங்களுக்கு விராட் உபாசனா. இப்ப நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுவே என்ன ஆயிடுது, ஆபாசம். 3 ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கும். சித்தன் பண்றான் அப்படின்னா என்னது, கர்மனை வகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்கசி.
4வது சாப்டர்ல வந்து ஜனக மகாராஜா மாதிரி இருக்கிறவங்களை சொல்ற. ஜனகர் முதலியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்தார்கள். எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக சங்கிரகமா பண்ணாங்க. யாருக்கு? முக்தனுக்கு லோக சங்கிரகம். 4 ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் ஸ்டெப்ல இருக்கிறவனுக்கு கர்மயோகம், நல்ல பக்தி வந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸ்வரனை தெரிஞ்சவனுக்கு விராட் உபாசனா. அதே கர்மம், ஒரே கர்மம் தான், ஆனா ஒவ்வொருத்தரோட பார்வையில வேறுபடுது. பக்தனுக்கு விராட் உபாசனா, அதே சாஸ்திர ஞானம் வந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம். அதுக்கப்புறம் ஞானியோட சரீரத்துல கர்மம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு லோக சங்கிரகம். இந்த 4த்தையும் பிரிஞ்சுக்கணும். ஞான நிஷ்டை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு கர்மயோகம் சித்திக்காது. கர்மயோகம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ஷர உபாசனான்ற நிர்குண உபாசனை சித்திக்காது. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண உபாசனை பண்ண முடியாது. அப்ப முதல் ஸ்டெப் வந்து 8, 9, 10, 11 சொல்லப்பட்ட 4ல முதல் ஸ்டெப் எது? கீழே இருக்கிறது கர்மயோகம். ஈஸ்வரனுக்காக எல்லா பலன்களையும் அர்ப்பணம் பண்ண அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை உபதேசிக்கிறார். ஏன்? இவன்கிட்ட வேத பார்வை இருக்கு. அதான் இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு, நச்ச ஆத்மானம் ஈஸ்வரம், நச்ச விட்டுருங்க, ஆத்மானம் ஈஸ்வரம் பிரமாணத்தோ புத்வா கஸ்யசித். யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கான். நான் எப்பவுமே என்னையே வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்லா தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட மனசும் ஒரே மனசு. எனக்கு என்ன பலகீனம் இருக்கோ உங்களுக்கும் அதே பலகீனம். எல்லா மனசு தானே, ஒரே மனசு தானே, இரண்டே கர்ப்ப மனசு. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம். அதனால தான் நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் வந்து என்ன வச்சுக்கிட்டே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொருத்தரோட என்ன நினைப்புன்னு எனக்கு தெரியாது. சாஸ்திரம், சாஸ்திரத்துக்கு அப்புறம் என்ன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெதுவா இப்போ வந்து சிரவணம் மனனம்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நான் தான் முதல் சிரவணம் பண்ணுறேன். நான் பேசுறது நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தான் முதல் ஸ்டூடெண்ட். கூடவே எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நல்ல மனனமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனனம் நடக்க என்ன தெரியுது அப்படின்னா ஆத்மானம் ஈஸ்வரம் பிரமாணத்தோ புத்வா. தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்று, நானே ஈஸ்வரன் அப்படின்னு ஆத்மாவையும் ஈஸ்வரனையும் நல்ல முறையில பிரமாணத்தை வச்சுக்கிட்டு, சாஸ்திர பிரமாணத்தை உபனிஷத்தை வச்சுக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா புத்வா அறிந்து, நல்லா அறிஞ்சிட்டு ஈஸ்வர தத்துவம் இது, ஜீவ தத்துவம் இது, வாஸ்தவத்துல ஜீவனும் ஈஸ்வரனும் வேற இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நன்றாக தெரிந்து அறிந்து கஸ்யசித்து, யாரோ ஒருத்தன் இருக்கான் என்ன மாதிரி. அப்ப அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குணபாவம் ஜிகமிஷதி கஷ்டித்து விரோதாத். அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கெங்கயோ இருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சித்திகளை பத்தி எல்லாம் பேசணும்ல. நேற்று பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாகவத மகாபுராணத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் முடிஞ்சிச்சு. 16வது அத்தியாயம் விபூதி யோகம் வந்து பாத்தீங்கன்னா போன இதுலயே நான் சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு. அதுல கடைசியில எல்லா விபூதிகளையும் பகவான் சொல்லிட்டு கடைசியில என்ன சொன்னாரு? மனோவிகாராயே வைத்தே. இது எல்லாம் மனசோட விகாரம், 3 குணங்களோட வைபவம் தான் இந்த மொத்த பிரபஞ்சம். 3 குணங்களோட வைபவம். இந்த 3 குணங்கள் திரிகுணாத்மிகா மாயாதான் இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறா இந்த ஜெகத்தா அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்ட இருக்கிற ஒரே கான்சியஸ்னஸ். அது வந்து அக்ஷரம், அழிவில்லாதது, உற்பத்தி இல்லாதது அப்படின்னு அவ்வியக்தம், அக்ஷரம், அச்சிந்தியம், கூட்டஸ்தம் அப்படின்னு லட்சணங்கள்லாம் ஒருத்தன் படிச்சதுக்கு பிறகு இந்த மாயாஜாலம் பண்ணக்கூடிய இந்த 3 குணங்களோட மாயையோட காரியமா இருக்கிற இந்த ஜெகத்துல எதையாவது ஆசைப்படுவான அடையணும் அப்படின்னு. அத ஆச்சாரியர் சொல்றாரு. இது மாதிரி வேதாந்தத்தை நல்ல முறையில் ஆச்சாரியர்கிட்ட இருந்து பிரமாணத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எவனோ ஒருத்தன் குணபாவம் ஜிகிமஷதி கஷ்டித்து விரோதாத். எவனும் ஒருத்தனும் எந்த ஒரு இந்த குணங்களோட காரியமா இருக்கிற எதையும் அடையணும்னு ஆசைப்பட மாட்டான். பிரம்மலோகமும் கூட மாயையோட ப்ரொஜெக்ஷன். எனக்கு அந்நியமா நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ, எதையெல்லாம் கேட்கிறனோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட விஷயம் அப்படின்னு ஒருத்தனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா நான் பிரம்மலோகத்துக்கு போகணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்துல இதை அடையணும் அதை அடையணும்னு ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு சாஸ்திரத்துல இருந்து ஆச்சாரியர் நல்லா சொல்லி கொடுத்திருக்கார். இது எல்லாம் ஆபாசம், பொய் தெரியுது. தங்கம் சத்தியம். தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வெறும் வாக்கும் வெறும் ஆக்காரமும் மட்டும்தான் இருக்கு. ஒரு வடிவத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கு.
வெறும் இருக்கிறது தங்கம் மட்டும் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் மட்டும் சத்தியம், அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சவன் எதையுமே ஆசைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா விரோதாத், நிர்குணமும் சகுணமும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையும் பொய்யும் போல. முண்டகோபனிஷத்து ஆரம்பிக்கும் போது சொல்லுவார் ஆச்சாரியர், வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் இருட்டையும் ஒரே பக்கத்துல வைக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரோதா, வெளிச்சத்தையும் இருட்டையும் ஒரே இடத்துல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. தம பிரகாச ஏகத்திரன சம்பவத்தா அப்படின்னு ஆச்சாரியார் முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யுகபத்திர சம்பவத்தக அப்படின்னு பாஷ்யத்துல எடுப்பார். ஆமா, 100 கோடி வருஷம் ஆனாலும் 100 கோடி வருஷம் ஆனாலும் ஒரு இடத்துல இருட்டையும் பிரகாசத்தையும் ஒன்னா கூட்டி வைக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா இது எல்லாம் பொய். பொய்ய வந்து ஆசைப்படுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு வந்தவன் பொய்யை ஆசைப்பட மாட்டான். ஏன்னா விரோதம், பிரகாசத்துக்கும் இருட்டுக்கும் உள்ள விரோதம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தஸ்மாத், ஆகையினால் ஒரு முடிவுக்கு வரும். என்னன்னு கேட்டா அக்ஷர உபாசகானாம் சம்யக்கு தர்ஷன நிஷ்டானா, யாரு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசகனா இருக்கானோ, மெதுவா மெதுவா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி மெதுவா 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 பாவம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மற்றவங்க பார்க்குற மாதிரியே பார்ப்போம். இப்போ நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனால் பார்க்கும் போதே மனசு தானே பார்க்குது, கண்ணு மூலமா மனசு தானே பார்க்குது, மனசு வழியா புத்தி தானே பார்க்குது. இந்த புத்திக்கு ஞானத்தை கொடுத்து 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 அபியாசம் பண்ணும் போது மெதுவா மெதுவா பார்க்கும் போதே இப்போ வந்து ஒரு விபாகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் சினிமா, நான் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்குறேன். சொப்பனத்துக்கும் இதுக்கும் ஜாகிரதத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இப்படி பார்த்து 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 இதெல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம். நான் தர்ஷ்டா, நான் பார்க்கிறவன், நான் இந்த தேகத்தையும் பார்க்கிறேன், வெளியில இருக்கிறதையும் பார்க்கிறேன், இந்த ஜெகத்தும் எனக்கு சினிமா மாதிரி தெரியுது அப்படின்னு மெதுவா 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 இந்த வேதாந்தம் என்ன பண்ணும், உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், உங்க பார்வையில டிஃபரன்ஸ் கொண்டு. அப்படி கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசனையா இருக்கிறவங்க யாரெல்லாம் நிர்குண பிரம்மத்தை உபாசனை பண்றாங்களோ, யாரு சம்யக்கு தர்ஷன நிஷ்டானம், நல்ல பார்வையில நிக்கிறவங்க. எது நல்ல பார்வை? ஆத்ம சத்தியம் தது அந்நியத்து மித்தியது. இவ்வளவுதான். ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்தியது. ஆத்மாதான் சத்தியம், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு யாரு நிஷ்டையை அடையிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசினாம். யாரு? சன்னியாசி. எல்லாத்தையும் விட்டாச்சு, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாத்தையும் விட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெக்த சர்வ ஏஷனானாம். 3 ஏஷனைகள் சொல்றோம், 3 ஆசைகள்னு பேர். ஏஷனான ஆசைகள், 3 ஆசைகள் நம்ம சொல்றோம்ல. சாஸ்திரம் சொல்லுது புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷன். 3 ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது தஸ்மாத் ஏவம் வித். இந்த விதமா குருநாதர்கிட்ட இருந்து பாடத்தெல்லாம் கேட்டு நல்ல மனனத்தையும் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா புத்திரேஷனா வித்தாய, லோகேஷனா வித்தாய, வித்தேஷனா வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி சொல்லுது. எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பட்டினத்தார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, எல்லாத்தையும் சூறையாடுங்கன்னு தூக்கி போட்டுறது. எல்லாம் பொய் போங்கடா அப்படின்ட்டு என்ன பண்றது, மொத்தத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நடையகள் சாம விட்டுட்டு போயிடுறது. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தெக்த சர்வ ஏஷனானா, 3 ஆசைகளையும் விட்டுட்டு. 2 ஆசை தாங்க சாஸ்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 ஆசையா முதல்ல பிரிக்கும், அதுக்கப்புறம் 2 ஆசையா பிரிக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாத்திய ஏசனா, ஒண்ணு சாதன ஏசனா. ஒண்ணு சாத்தியம், ஒண்ணு சாதனம். இந்த 2 தான் ஆசைகள். எதையோ ஒண்ணு அடையிறோம், அடைஞ்சு அது மூலமா வேற ஒண்ணு அடையிறோம். பணம் சம்பாதிக்கிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்து மூலமா வேற எதையோ அடையிறதுக்காக. நல்ல காரு, நல்ல பங்களா, நல்ல போகங்கள், இது அடையிறதுக்கு பணம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப தனம் வந்து பாத்தீங்கன்னா சாதனம், தனத்து மூலமா அடையக்கூடிய போகங்கள் சாத்தியம். அதே மாதிரி இந்த உலகத்துல 2 டிவிஷன் எடுத்துங்க, சாதன ஏஷனா, சாத்திய ஏஷனா. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் பொய்ப்பா 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 அப்படின்னு. நேற்று நல்ல ஹல்வா வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில ஆசை வந்துருச்சு, சுகர் தான், ரொம்ப சுகர் தான். நல்ல ஹல்வா வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொய் பசி இருக்கும். படுக்கிற டைம்ல நான் இவங்கள்ட்ட சொன்னேன், என் பக்கத்துல எதுவும் வைக்காதீங்கப்பா, வைக்காதீங்க,
நான் எடுத்து பலகீனத்தினால சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹல்வாவை வச்சுட்டு கொஞ்சோண்டு தான் சாமி வைக்கிறேன்னு போயிட்டாங்க. இந்த ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா படுத்தோன்னே 10:15 வந்து பார்த்தீங்கன்னா ஹல்வான்னு தோணுச்சு பாருங்க. எடுத்து வாயில போட்டேன். அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்தில் வந்து ஹல்வா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நிறைய ஹல்வா சாப்பிட்றது தூக்கத்தில், சொப்பனத்தில். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஏறி இருக்கணுமே, ஏறவே இல்லை. ஏன் அப்படின்னா சொப்பனத்தில் சாப்பிட்ட ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யுமா, சுகரை இன்க்ரீஸ் பண்ணுமானா பண்ணாது. ஏன் பொய், சொப்பனம் பொய். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகம் மொத்தமும் பொய், சாதனமும் பொய், சாத்தியமும் பொய், 7 லோக்கங்களும் பொய், கர்மத்தினால் அடையக்கூடிய சொர்க்கமும் பொய், உபாசனையினால் அடையக்கூடிய பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோக்கங்களும் பொய். இந்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இல்யூஷன். இந்த லோகத்திலேயே எனக்கு அடைய வேண்டியது இல்லை அப்படின்னு நல்ல புத்தி வந்தவனுக்கு சாதனம் சாத்தியம் இந்த 2 விஷயத்திலையும் வைராகியம் வந்தது. அப்ப நான் எதையும் அடைய வேண்டியதில்லை அப்படின்னு சாதன சாத்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைராகியம் வந்துச்சுன்னா சொஸ்தமா தான்ல அவனுக்கு நிஷ்டை நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே, இன்க்ரீஸ் ஆகிட்டே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயத்துல தான் இந்த மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்று சாதனத்தை குறிச்ச சிந்தனை, இன்னொன்று சாத்தியத்தை குறிச்ச சிந்தனை. இல்லை அப்படின்னா 3ஆ பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று புத்திரன் மனைவி, புத்திரன் பேரன், இது மாதிரியான சிந்தனை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை பற்றினது, வரவு செலவு குறிச்ச சிந்தனை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தை குறிச்ச சிந்தனை. சிந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான். 3ஆ சொல்லலாம், இல்லை 2ஆ சொல்லலாம். இந்த 2மே பொய்ன்னு நல்ல புத்தி வந்தவனுக்கு என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா பேசாம சொஸ்தமா அவன் சிந்தனை அற்றவனா தான்லயே நிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த எல்லா ஆசைகளையும் விட்ட அந்த சன்னியாசிகளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகத்துல இருந்து போதுமே அப்படின்னா புரிஞ்சா பத்தாது சுவாமி, அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு இல்லை. சிரவண மன்னனத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெயின் கிடைச்சிடும். இதெல்லாம் பொய் அப்படின்னு சொஸ்தமா இருக்க முடியும். நான் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அனுஷ்டானம் பண்ணும்போது ஓங்கார ஜபம் பண்ணும்போது வந்து பேசாம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும், அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடும், சில சமயம் 20 நிமிஷம் ஆகும், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓங்காரம் சொல்லும் போதே மனசு ஸ்திரமாகிடும். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதான் எனக்கு தெரியுது, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தவருத்தி இல்லாம இருக்க முடியும்ன்றது எனக்கு இப்போ தெரியுது. ஆனா நிஷ்டையா இருக்கான நிஷ்டை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம்லாம் எந்த பிரயத்தனமும் இல்லாம, பிராணாயாமம் இல்லாம, மந்திர ஜபம் இல்லாம, ஓங்கார ஜபம் எதுவுமே இல்லாம கண்ணை மூடி சும்மா உட்கார முடியும்னா இப்போ என்னால வந்து ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு என்ன பண்ண முடியும்னா சிந்தனை இல்லாம இருக்க முடியும். இது எதோட பலம் தெரியுங்களா? இந்த மனநத்தோட பலம். உங்களுக்கு எல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்களாம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ விசாரத்தை பண்ண முடியுது. இது உள்ள போய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு சொச்சமா. ஆனால் இது போதுமா சாமி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற. அப்போ நிதித்தியாசனம்னா என்னது? அக்ஷர உபாசனை. தைலதார மாதிரி சொல்லியிருக்கோம்ல, ஒரே விஷயத்துல தைலதார மாதிரி நின்று சமாதி அடைகிறது. அப்ப அந்த சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனங்கள் வேணும் இல்ல. அந்த சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 13வது ஸ்லோகத்துல இருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 20வது ஸ்லோகம் வரைக்கும் யாரெல்லாம் சமாதி அபியாசத்தை பண்றாங்களோ அந்த அந்த நிஷ்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க அப்படின்னா அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த ஜீவராசிகளிடத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவேஷம் செய்யாதீர்கள் அப்படின்னு மொத்த கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் வந்து ஆச்சாரியார் சொல்ல போறார். இத்தியாதி தர்ம பூத்தம், இது மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகுது, குணங்கள் சொல்ல போகுது. இது எல்லாம் என்ன அப்படின்னா தர்ம கூட்டம். எப்படி கூட்டம் அப்படின்னா பூத்தம் அப்படின்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. தர்மங்கள் வந்து சொல்ல போகுது. அந்த தர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா சித்தத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை எல்லாத்தையும் நீக்கும். இப்ப எனக்கு இருக்கு சஞ்சலம் இருக்கு, எங்கேயாவது அதர்மம் நடந்துச்சுன்னா டக்குன்னு கோவம் வந்துடுது. யாராவது சிஷியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் விவகாரத்தில் தப்பு பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோவம் வந்துடுது. மற்றவங்களை ஹர்ட் பண்றேன் நான் ஒவ்வொருத்தரையா. இப்போ யாராவது என்கிட்ட தப்பா பேசும்போது சில சமயம் எனக்கு கோவம் வந்து நான் என்ன பண்றேன், ஹர்ட் பண்றேன். ஆனா ஆக்சுவலா அதெல்லாம் இருக்கக்கூடாது.
நிர்குண உபாசனைக்கு போறேன் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது தர்மமா இருக்கட்டும் அதர்மமா இருக்கட்டும் எதுலயுமே கோபம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்து விஷயத்துல ஒரு கோபம் இருக்கு, நல்ல கோபம் தான். ஆனா அதுவும் நிஷ்டைக்கு என்னது. இது மாதிரி இப்ப வேல்யூஸ் எல்லாம் சொல்ல போறோம். நிர்குணத்தை நிஷ்டையை அடையிறவங்களுக்கு, சமாதி அடையிறவங்களுக்கு அந்த அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜெனியூனா இருந்துகிட்டு நமக்கு எவ்வளவு மார்க்குன்னு போட்டுக்கிட்டே வரும். நான் எல்லா ஜீவராசியின் இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசம் இல்லாதம இருக்கனா இல்லையா, ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல சொல்ல போறோம், அதுக்கப்புறம் 13வது சாப்டர்ல சொல்ல போறோம். இனிமே 18வது சாப்டர் வரைக்கும் என்ன பண்ண போறோம், ஞான நிஷ்டையை அடையறதுக்காக நிறைய சொல்ல போறோம். எல்லாம் டோன்ட் டூஸ் மட்டும் தான் சொல்ல போறோம். ஒவ்வொரு குவாலிட்டி எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒரு நோட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கங்க. நான் இவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு இது சித்தமாயிருக்கு, அன்வய வெதிரேக்கம் சொல்லுவோம். எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் சித்தியா இருக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு சித்திய பண்ணணும். இப்ப நான் சொல்றேன்ல, நான் கோவப்படுறேன், நான் ஜென்யூனா ஒத்துக்கிறேன்ல, ஆமா கோவப்படுறேன், நிறைய பேர் ஹர்ட் பண்றேன். நம்ம கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேல நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சுவாமிகிட்ட பேசணும் எங்கேயோ அடிக்கடிச்சிருமோன்னு பயப்படுறாங்க நிறைய பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா கோபக்காரன், எனக்கு வந்து கோபம் இருக்கு, அதை கம்மி பண்ணணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு குவாலிட்டிலையும் என்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த ஸ்லோகத்துல இருந்து 13வது ஸ்லோகத்துல இருந்து குவாலிட்டி சொல்ல போது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா தர்ம பூத்தம் அப்படின்னு பேரு. தர்ம கூட்டம்னு அர்த்தம். இந்த தர்மம் என்ன பண்ணுனா பவித்திரம் பண்ணக்கூடிய தர்மங்கள், நம்மளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தர்மங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் அமிர்தத்துவ காரணம் பக்ஷியது. ஆச்சரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. நேரடியா இப்ப இருக்க குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டுட்டு பேசாம இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணினீங்கன்னா போதும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், நேரடியா சாட்சாத் அமிர்தத்துவ காரணம், அமிர்தத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியவைகள். அதை வந்து பாத்தீங்கன்னா வக்ஷ்யாமி இதி பிரவர்த்தம், நான் இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு ஞான நிஷ்டர்கள் அமிர்தத்தை அடைவதற்கான சாதனங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதை வந்து நம்ம நாளையில இருந்து பார்க்க போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. இந்த பாஷ்யத்தை கொஞ்சம் உள்வாங்கிங்க, ஒரு வாட்டி திரும்ப கேளுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விவாகம் பண்ணி சொல்றது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்து வந்த மார்க்கத்துல ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ற, நான் லோக சங்கிரகம் பண்றேன் அப்படின்னு உள்ள இப்பதான் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார வந்திருக்காங்க. அவன் என்ன பண்றான், இந்த சத்சங்கங்கள்லாம் அங்கங்க கேட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் லோக சங்கிரகம் பண்றேன். எப்பா நீ வந்து கர்மயோகம் பண்றேன்னு சொல்லுப்பா, நீ லோக சங்கிரகம் நீ பண்ண முடியாது. ஒரு பக்தனா இருக்கிறவன் வந்து லோக கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உனக்கே நீ கைங்கரியம் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அப்ப முதல்ல இருக்கிறவன் கர்மயோகம் பண்றேன்னு ரொம்ப கிளியரா சொல்லணும். முதல்ல இருக்கிறவன் விவேக வைராகியம் அடையிற வரைக்கும் கர்மயோகம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்தனா ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி உண்டாகுது, ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காருன்னு பக்தி உண்டானதுக்கு பிறகு, விஸ்வரூபத்தை படிச்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், விராட் உபாசனை பண்றேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்துல இருக்கிறவன் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்லணும், ஆபாசம், நான் ஒன்றும் பண்ணலைங்க, நடக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு நான் தெரியுது, இதெல்லாம் பாக்குறேன். அப்ப ஆபாசம், நான் எதையும் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப சித்த புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்கதான் லோக சங்கிரகம் அப்படின்ற லோக கைங்கரியம் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒன்றும். அப்போ முக்த புருஷர்கள் தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும், ஆரம்பத்துல இருக்கிறவன் கர்மயோகம் தான் பண்ண முடியும். ஆனா நீங்க எங்கேயாவது போய் விவகாரம் பண்ணும் போது இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகும், எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க, அதனால தெளிவாகும்.
அதே மாதிரி நிர்குண தியானம் பண்றவன் என்ன பண்ண முடியாது? கர்மயோகம் பண்ண முடியாது. கர்மயோகம் பண்றவன் நிர்குண தியானம் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் ஒரே இதுல பாத்தீங்கன்னா கதி ஸ்திதி ஏக்கத்திர சம்பவத்தக ஆச்சாரிய பாஷித்த பின்னாடி சொல்ல போற. நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது. இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல சம்பவிக்காது. அதனால கல்கட்டா போறவன் பாத்தீங்கன்னா மும்பை போக முடியாது, மும்பை போறவன் கல்கட்டா போக முடியாது. ஏன்னா ரெண்டுமே ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டு எண்ணில் இருக்கிறது. ஒண்ணு பேதம், இன்னொரு அபேதம். அதனால ரெண்டுத்தையும் கூட்டி வச்சு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்ப நான் சொல்ற ஸ்டெப் படி பண்ணீங்க அப்படின்னா கர்மயோகம், அதுக்கப்புறம் விராட் உபாசனா, அதுக்கப்புறம் ஆபாசம், அதுக்கப்புறம் நிஷ்டை. நிஷ்டைக்கு போகும்போது, நான் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது எந்த கர்மமும் சித்திக்காது. வெறும் அதாவது சொல்ல காணா பீனா சோனம், வேற எதுவும் இருக்காது. சரீர யாத்திரைக்கு மட்டும் என்ன அவசியமோ அது மட்டும் பண்ணிக்கிட்டு சதா தியானத்திலே நித்திய யோக, நித்தியம் தியான யோக பரோ வைராகியம் சமுபாசித்த. வெறும் சரீர யாத்திரைக்கு மட்டும் என்ன உண்டோ அது மட்டும்தான் அக்ஷர உபாசகன் இடத்துல நடக்கும். மற்றதெல்லாம் அவனுக்கு பொய்யா போகும். அதனால இந்த ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. சாஸ்திர ஞானம் மனனம் பண்ணும்போது கேட்டாலே வராது. நல்லா மனனம் பண்ண 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 உங்களுக்கு ஆபாசவாதம் வந்துடும். நான் பண்ணல நடக்குது. இதெல்லாம் 3 குணங்களோட காரியம். குணா குணேஷ் வர்த்தந்த இதிமத்வான செஞ்ச 3 குணங்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றது யாரு? 3 குணங்கள் தான். பிரகிருதே கிரியமானானி குணை சர்வாணி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யது தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? குணங்களையும் அந்த கருமங்களையும் பிரிச்சு அறியணும். அப்ப பிரிச்சு அறியும் போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், நான் பண்ணவில்லை, குணங்கள் பண்ணுகின்றன. இப்ப எனக்கு சத்துவ குணம் நல்லா போயிட்டு இருக்கு, கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஜோகுணமும் இருக்கு. கொஞ்சம் வேகமா இருந்துச்சுன்னு இன்னைக்கு கிளாஸ். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் வேகமா இருக்கு அப்படின்னா சத்துவத்தோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஜோகுணம் நல்லா சேர்ந்துருக்கு. அதனால விசாரம் நடக்குது, கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமும் இருக்கு. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே மங்கள ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகம் சொல்லும் போது ரொம்ப ஸ்லோவா சொன்னேன். எப்பவுமே வேக வேகமா சொல்லுவேன். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சத்துவத்துல சத்துவம் இருந்துச்சு, சத்துவ குணத்தோட சத்துவ குணம் இருந்ததுனால ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சது. ஆனா பாடத்துக்குள்ளார என்ட்ரு ஆனதுக்கு பிறகு, விசாரம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு விசாரம் சத்துவ குணம், கூட என்ன இருக்கு? வேகம் இருந்துச்சு, ரஜோகுணம். கன்ஃபியூஸ் ஆச்சா? எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகல. அப்ப தமோ குணம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் யாரு பண்றா? குணங்கள் பண்ணுகின்றது, நான் பண்ணவில்லை. குணங்கள் பண்ணுது, நான் பண்ணவில்லை. அப்ப என்னது? குணங்கள் பொய், மாயா, ஆபாசம். அப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு தத்துவ விசாரம் வர 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 இதை கொண்டு வரும். அதாவது உங்களை பாருங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன்ல. எப்போ உபதேசம் பண்ணாலும் என்னது? பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. நீங்க வேற, வெளியில நடக்கிறது எல்லாம் வேற அப்படின்னு பாருங்க. இதான் தத்துவத்தை அறிந்தவர்கள் பார்க்கிறேன்.